शिरडीपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोष निवारणं ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளை, எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உங்கள் கர்மாவின் படிதான் நடக்கிறது. உங்கள் கர்மாவுக்கு வேறொருவரை குறை கூறுவது உங்கள் அறியாமை குழந்தையே. நீங்கள் மற்றவர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு உங்கள் சொந்த மதிப்பு இருக்கிறது இல்லையா என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால், குழந்தையே, நான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வழங்குவேன் என்று நீங்கள் எப்படி என்னிடம் சொல்ல முடியும்? அதனுடன் அமைதியாக இருங்கள். இப்போது நீங்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் உங்கள் சொந்தத்தை விட அதிகம். இது கனமாக உணர்கிறீர்கள் குழந்தையே, ஆனால் அது மற்றவர்களுக்கு அவ்வளவு கனமாக தெரியவில்லை. இது மிகவும் லேசானது. பாபா, நீங்கள் நரகம் என்றால் என்ன என்பதை காட்டுகிறீர்கள். நீங்கள் என்னை மிகவும் காயப்படுத்துகிறீர்கள். ஆனால் நான் உங்களை வணங்கினாலும் அது எந்த பலனையும் தரவில்லை அப்பா. இது வேடிக்கையானது பாபா. நீங்கள் ஏன் எங்களை இப்படி அள வைக்கிறீர்கள்? நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீர்களா பாபா? எல்லோரும் எனக்கு சமம் என்றுதானே நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனாலும் நான் இதையும் அதையும் செய்தேன். நீங்கள் எங்களுக்கு பல ஒழுக்கங்களை சொல்வது போல் இல்லை. நீங்கள் உண்மையிலே பாபா என்றால் ஏன் என் திருமணத்தை தாமதப்படுத்துகிறீர்கள்? ஏன் என் திருமணத்தை தடுக்கிறீர்கள் அப்பா? என் திருமணமா? இது வேடிக்கையாக இல்லையா பாபா? தயவு செய்து என்னை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருங்கள் அப்பா. நான் அனைவருக்கும் நல்லது செய்திருக்கிறேன். நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. நான் யாருக்கும் எந்த தீங்கும் ஒரு பொழுதும் நினைத்ததும் கூட இல்லை மனதார. அப்படி இருக்கும் பொழுது அப்பா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஏன் என்னுடைய வழியை பார்த்து சிரிக்கிறீர்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? இதையெல்லாம் நீ கேட்கிறாய். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தையே, நினைவில் கொள். நீ இந்த வாழ்க்கையில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. யாரையும் காயப்படுத்தவும் விரும்பவில்லை, மனதாரவும் நினைக்கவில்லை. அது அனைத்தும் உண்மைதான். ஆனால் உன் அடுத்த வாழ்க்கையில் நீ சிலரை காயப்படுத்தி சில திருமணங்களை கெடுத்ததால் இப்போது இந்த வாழ்க்கையில் உன் திருமணத்தில் சில தடைகள் உள்ளன. அதனால் தான் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஆனால் உங்களிடம் உள்ள அனைத்து கர்ம பலன்களையும் நீக்கி உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல உறவை கண்டுபிடிப்பதும் என்னுடைய பொறுப்பு. அது கொஞ்சம் தாமதமாகிவிட்டாலும் கூட உங்களுக்கு ஏற்ற ஒரு உறவை ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. அது கொஞ்சம் தாமதமாகி விட்டாலும் கூட எந்த வடிவிலும் உங்களுக்கு உதவுவது உங்கள் சாய் தந்தையின் பொறுப்பு. ஒன்றை நினைவில் கொள். நீங்கள் மற்றவர்களை சார்ந்து இருந்தால் அவர்கள் உங்களை சிரமப்படுத்தி உங்களை கேலி செய்வார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு எந்த நல்ல அறிவையும் வழங்க மாட்டார்கள். அதனால்தான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் உங்கள் பாபாவிடம் கேளுங்கள். நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். கடலில் உள்ள மீன்களைப் போல அவர்களை சுற்றி உள்ள ரத்தினங்கள் எவ்வளவு மதிப்புமிக்க என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அதே போல் உங்களை சுற்றி உள்ள மக்களுக்கு நீங்கள் எவ்வளவு மதிக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் விட்டு சொல்லும் வரை தெரியாது. என் குழந்தை, உங்களை விட்டு சென்றவர்கள் ஒரு சிலர் மட்டுமல்ல. அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்களை பற்றி ஒருபோதும் நினைக்கவும் செய்யாதீர்கள். ஆனால் சில நாட்களில் அவர்கள் சிறப்பாக மாறுவார்கள். அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். எதற்கும் சோர்வடைய வேண்டாம். தைரியமாக இருங்கள். நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். நீ போகிறாய் சரியா? அந்த நல்ல விஷயம் நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்யும். மகிழ்ச்சியாக இரு. திட்டத்தில் குறைபாடுகள் உள்ளன, ஆனால் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். ஆனால் இலக்குகளை எப்படி மாற்றுவது? அப்படி செய்தால் உன் இலக்கில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? எப்படி வெற்றி அடைய முடியும்? நீ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க விரும்பினால் முதலில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இன்னும் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும். உனக்கு பொறுமை இல்லை என்றால் வெற்றி உன்னுடையதாகுமா? நீயே சொல், யோசித்துப்பார், உனக்கு தெரியும். நினைவில் கொள் குழந்தையே, அர்த்தமற்ற வார்த்தைகள், அர்த்தம் உள்ள மௌனம் அதை விட மிக பெரியது குழந்தையே. அது 1000 மடங்கு மதிப்பு மிக்கது. புரிந்து கொள். மனம் மன்னிக்கும், கை, நட்பு ஆகியவை உங்கள் உண்மையான சொத்துக்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் தான் தாய், அவை உங்கள் உண்மையான சொத்துக்கள். நீங்கள் இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்காக விட்டுவிட்டு பணம் பணம் என்று சொல்லி பணத்தின் பின்னால் ஓடுகிறீர்கள். பணம் உங்களுக்கு தேவையானது அல்ல என்று ஏன் சொல்கிறீர்கள் குழந்தை? நான் உங்களுக்கு பணம் தேவை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களிடம் பணம் இருந்தால் அதை எப்படி சொல்ல முடியும்? இந்த உலகில் பணத்தை விட மதிப்புமிக்க பல விஷயங்கள் உள்ளன. எனவே பணம்தான் எல்லாம் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் குழந்தையை, யாராவது உங்களை மதிக்கவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் உங்கள் மதிப்பு எந்த வகையிலும் குறையாது. அவர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்ற எந்த விதமான அவசியமும் இல்லை.
உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் விலை மதிப்பற்றது குழந்தை. இவ்வளவு மதிப்புமிக்க மற்றும் நல்ல வாழ்க்கையை யாருக்காகவும் தியாகம் செய்தார்கள். யாரை நினைத்தும் மன வருத்தப்படாதீர்கள். அவர்கள் பேசவில்லை, அவர்கள் மதிக்கவில்லை என்று அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் மகத்துவமான சாய்நாதருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் மனைவியை அமைதியுடனும் சந்தோஷத்துடன் வைத்திருக்க பழகுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றமாகும். ஓம் சாய்ராம்.